வாழ்க்கையில நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் 1 கோடி தடங்கள் வரும். அதெல்லாம் மீறி எப்படியாவது சாதிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்துல தான் இன்னைக்கு நீங்களும் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைஃபை. அண்ட் இன்னைக்கு நம்ம யாரு பண்ண போறோம் அப்படின்னா, ஆதவன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல வந்து ஜிகர்தண்டா தூத் அப்படின்னு சொல்லி நம்ம வடிவேல் அவர்களை கடத்திட்டு போறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? அவன மாதிரி ஒரு ஃபெலோ தான் அவன். யூஸ்வலா ஹோலி அப்போ பயங்கர ஸ்டேபிளான ஒரு ஃபெலோ. இந்த ட்ரிங்க் இல்லாம ஹோலியே இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். பட் இவன் நீங்க ஹோலிக்கு தான் பண்ணணும்ன்றதுலாம் கிடையாது. பொதுவாகவே பிரில்லியன்ட் சம்மர் ட்ரிங்க். ஏன்னா நட்ஸ், சீட்ஸ், ரோஸ் பெட்டல்ஸ் பயங்கர ரிச்சான ஒரு ஃபெலோ இவன். இது வரைக்கும் நீங்க இவனை ட்ரை பண்ணது இல்லைன்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஐ ஸ்வேர் யூ லவ் ஹிம். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல டண்டாய் ப்ரீமிக்ஸ் அண்ட் டண்டாய் பாப்சிக்கிள்ஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டண்டாய் ப்ரீமிக்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் அவனை பண்ணாதான் நம்மளால பாப்சிக்கலே பண்ண முடியும், நம்பர் 1. அண்ட் இவன் ஒருத்தனை நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இவனை நீங்க மில்க்லயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், ஒரு இந்த மாதிரி பாப்சிக்கல்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் ஃப்ளோர்ஸ் பாதாம் 2 நிமிட்ஸ் நல்லா இவன் ரோஸ்ட் ஆகிற மட்டும் லோ ஃப்ளேம்ல. இப்போ நான் கொஞ்சம் ஹையா வச்சிருக்கிறேன் ஏன்னா we are running out of time. பட் நீங்க முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்ல பியூட்டிஃபுல்லா இவங்க ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபெலோவை இவனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப் டு 6 months மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னர்ல 10 குட்டி மாதிரி இருப்பான். இன்ஃபேக்ட் நீங்க உங்க கெஸ்ட்டுக்கு சம்மர்ல லீவ்ல எல்லாரும் வீட்டுக்குலாம் வருவாங்கல்ல தங்குறதுக்குலாம், அந்த சமயத்துல நீங்க வந்து நார்மலா பண்ற ஜூஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறதுல இவனை பண்ணி கொடுத்தீங்கன்னா போஷாக்காவும் இருப்பான், டேஸ்டியாவும் இருப்பான். உங்க கெஸ்ட் எல்லாம் சூப்பர் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த என்டையர் ப்ரீமிக்ஸ் பண்றதுக்கே உங்களுக்கு 15-20 நிமிட்ஸ் தான் ஆகும். ஸோ ரோஸ்ட் ஆயிட்டாங்க. கேன் யூ see he started popping. ஓகே, இவன் ரோஸ்ட் ஆயிட்டான். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூஸ். ஆல்ரைட், எனக்கு ஒரு டவுட். இப்போ இந்த டாப் ஆங்கிள் இருக்குல்ல, இதுல நான் இங்க போடலாமா இல்ல ஒவ்வொரு வாட்டி இவனை தூக்கணுமா? வெயிட்டா இருக்கான். ஐயோ என்னப்பா தூக்கணும்ன்றீங்க, வெயிட்டா இருக்கிறான்ப்பா இவன். ரைட், இவன் வந்து மெலன் சீட்ஸ், வாட்டர்மெலன் ஓட சீட்ஸ் இருக்கா இல்லையா, தர்பூசணி விதை. சப்போஸ் உங்ககிட்ட மெலன் சீட்ஸ் இல்ல அப்படின்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இவனுக்கு சப்ஸ்டிடியூட்டா நீங்க சன்ஃபிளவர் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். பம்கின் சீட்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இவனுக்கு சப்ஸ்டிடியூட்டா. பிகாஸ் மெலன் சீட்ஸோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃபிளவர் சீட்ஸ்ல கிடைப்பான். பட் இது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்ஸ். he will bring out the maximum flavors. இவன் இல்லனா பிரச்சனை இல்லை, உங்க வீட்ல சன்ஃபிளவர் ஆர் பம்கின் தான் யூஸ் பண்ணிக்கோ. Pop ஆகிறார், pop ஆகிறார். Beautiful. காக்கான் மாதிரி அப்படியே டாப் ஆறாங்க. செம பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. தி அரோமா இஸ் சோ குட். இந்த அரோமாட வாடறதுக்காகவே நீங்க ஆக்சுவலி இவனை ட்ரை பண்ணலாம் தெரியுமா? சைகையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரோல் ஆகிட்டு இருக்கு, பேசக்கூடாதுன்னு சொன்னேன். மனிதர்கள் ஃபுல்லா சைகையில பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்து கசகசா நிறைய ரெசிபீஸ்ல வந்து நம்மகிட்ட முந்திரி பருப்பு இல்லைனாக்கா கசகசாவை தான் ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணுவோம். ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீமி டெக்ஸ்சர் கொடுப்பான் அவன். கசகசா, சோம்பு, செம்மையா இருப்பான் அவன். எனக்கு இவனை செய்யும் போதே இவனை குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். ஹிப்ஹாப் தமிழா பாட்டு ஒன்று இருக்கு, டக்கு 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 அந்த மாதிரி தான் இருக்கிறான். நான் பாடினா உங்களுக்கு தராது, பாட்டை லூப்பும் பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். ஸோ ஆதி அவர்களோட பாட்டு அது. சோம்பா இஸ் ரெடி. மிளகு. ஓ பை தி வே, நான் இவங்க யாருக்குமே அளவு சொல்லாம நம்ம முன்னாடி ரீல்ஸ் ஃபார்மேட் மட்டும் போட்டுட்டு இருந்தனால பண்ணிட்டேன். பதாம், முந்திரி இவங்க 2 பேரும் 1/4 கப், சோம்பு, கசகசா அண்ட் வாட்டர்மெலன் சீட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து 1 டீஸ்பூன். இதுல சப்போஸ் உங்களுக்கு ஏலக்கி ரொம்ப பிடிக்கும், ஒரு குங்குமப்பூ ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வேற யாரா ஒரு இன்கிரீடியன்ட்டோட ஃபிளேவர் வந்து டாமினண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்னும் ஆக மாட்டான், சூப்பரா தான் இருப்பான். ஆல்ரைட், மிளகு
நீங்க எல்லோ லைட்டை வேற போட்டிருக்கீங்கடா பசங்களா. இப்போ அடுப்பு எரியுதானா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவன் வந்து ஏலக்கி வந்து நான் ஆல்மோஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏலக்கி. உங்களுக்கு கூட குறைவு வேணும்னா நீங்க கூட குறைவு எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் த மோர் ஏலக்கி த மோர் ஃபிளேவர் தான். பட் இந்த அளவு வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பான். ஸோ தட் மற்ற ஃபிளேவர்ஸ்மே நம்மளுக்கு த்ரூ ஆகும், அழகா பிளாஸ்ட் ஆவாங்க. ஆல்ரைட், அவன் வரவே இல்லை, அவன் அங்கே தான் இருக்கிறான். இப்போ இவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்டும். இவங்க ஒரு 15-20 நிமிட்ஸ்ல கூல் டவுன் ஆயிடுவாங்க. கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா இவங்களை நம்ம ஒரு ஃபைன் பவுடரா டிப் பண்ண போறோம். ஸோ ஒரு 15-20 நிமிட்ஸ் கழிச்சு நம்ம ஷார்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இப்படிலாம் சொல்றதுக்கு எங்களுக்கும் ஆசைதான், ஸ்பான்சர்ஸ் கிடையாது. இப்போ இவங்க கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்டாங்க. நம்ம பதாம், கேஷ்யூ, சோம்பு, கசகசா, மிளகு அண்ட் வேற யாரா போட்டோம்? ஏலக்கி, மிளகு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இவங்க எல்லாரையும் போட்டிருக்கோம். இவங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆயிட்டாங்க. ஸோ இவங்களை ஒரு குவிக் டிர் பண்ண போறோம். ஓகே, இவன் வந்து நட்மெக், ஜாதிக்காய் பொடி. ஜாதிக்காய் பொடி வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் நான் போடுறேன். இவன் வந்து சுக்கு பொடி, ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, சுக்கு பொடி, இவன் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். குங்குமப்பூக்கு அளவு என்ன? உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நான் இங்கே இவ்வளோ குங்குமப்பூ தான் வச்சிருக்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறத போட்டுக்கோங்க. அண்ட் திஸ் கை இஸ் எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸ். நீங்கள் எடிபிள் ரோஸ் பெட்டல்ஸ் மாத்திரம்தான் எனி ஃபுட் ப்ரெப்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். சப்போஸ் என்னோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். ஒரு நல்ல பிராண்டில் இருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிராண்டில் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பிராண்ட் நேம் சொன்னால் ப்ரொமோஷன் மாதிரி ஆகிடும்ன்றதுனால நான் லிங்காக தரேன். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குவிக் டிர். தம்பி இப்போ ஆக்சுவலி நீ க்ளோஸ் வரணும்டா. ரொம்ப நேரம் டிர் பண்ணோம்னா நாங்கள் கேமரா அவ்வளோதான். திஸ் இஸ் வாட் வி லுக் ரைட். ஸோ இதுக்கப்புறம் என்ன, மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர்டைட் கண்டெய்னரில் அப் டு 4-5-6 மந்த்ஸ் மட்டும் பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுக்கிட்டா ஓகே. செம்மையாக இருக்கும் ஸ்மெல்லு. போயிட்டான் அவன். இங்கே நான் எதுக்கு நிற்கிறேன்னு தெரில. இவங்க பாட்டுக்கு அந்த கேமராவை பார்த்து பேசின்னு இருக்காங்க. நான் எதுக்கு நிற்கிறேன், நான் போய் உட்காந்து திரும்பி தூங்க தொடங்குறேன் அப்படின்னு பாரு. எங்க போய் படுத்துட்டாரு. ஏதோ ஒரு உமாச்சி வந்து இந்த கிடந்த நிலையில இருப்பாங்க இல்லையா, அது எந்த உமாச்சி, அந்த மாதிரி தான் இருக்கிறாரு அவருங்க. ரெடி. ஸோ இவன் தான் வந்து நம்மளோட தண்டாய் ப்ரீமிக்ஸ். இவனை வச்சு நம்ம பாப்சிக்கல்ஸ் பண்ண போறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இவனை எப்படி பாலில் கலந்து குடிக்கிறது. அது ஒரு பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. நம்ம பொடியை எடுத்து போட்டு பாலை போட்டு கொதிக்க விட்டா ஓகே. I'll go get the pan so we can start. ஒரு நிமிட்டில் வருவேன். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து பாப்சிக்கல்ஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பாலில் கலக்கிறது பெரிய மேட்ரு இல்லை இல்லையா. இவன் வந்து ஃபுல் ஃபேட் மில்க், அபவுட் 500 ml மில்க் இருக்கிறான். இப்போ இந்த பாட்டிலை பார்த்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்காதீங்க. நானே வந்து ரேண்டமான கடையில் எங்கே பார்த்தாலும் வாங்குவேன். நிறைய பேர் என்னோட பாட்டில்ஸ் கேட்குறீங்க. ஆன்லைன் கிடையாது. இவன் வந்து அபவுட் இல்லை, எக்ஸாக்டாக 1/4 கப் இவன் மில்க் மேட். What is popsicles or ice cream without milk made? It's all full taste. Okay. In case உங்களுக்கு மில்க் மேட்ல இருக்கிற சர்க்கரை போறலைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இவங்க கூட அபவுட் 1/4 கப் ஆஃப் நம்ம தண்டாய் ப்ரீமிக்ஸ். இப்போ ஃபுல் ஃபேட் மில்க், almost 500 ml Tandai premix and condensed milk. Condensed milk is milk made. நீங்க milk made யூஸ் பண்ணலாம், மித்தாய் மேட்டும் யூஸ் பண்ணலாம். செமையா இருக்கிறார்.
இவங்க எல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாரும் இப்போ கிடைக்க போகிறதில்ல, நாளைக்கு தான். ஏன்னா இவன் செட் ஆகணும். கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இவன் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ரானோட அந்த ஃப்ளேவர் இன்ஃப்யூஸ் ஆகி கலர் பியூட்டிஃபுல்லாக வரான். ஓகே, ஸோ டு மேக் டண்டாய் மில்க் ஆல் தட் வி ஹாவ் டு டூ இஸ் பால், இவன் சர்க்கரை, அவ்வளோதான். உங்களுக்கு சர்க்கரை யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் பயங்கர ஹெல்தியான ஃபீலிங்கில் இவனை குடிக்க போறீங்கன்னா வெல்லம் போடுங்க, நாட்டு சர்க்கரை போடுங்க, யார் வேணா, எனி ஸ்வீட்னர் ஆஃப் யுவர் சாய்ஸ். சுகர் ஃப்ரீயாக கூட போட்டுக்கோங்க. எனி ஸ்வீட்னர் ஆஃப் யுவர் சாய்ஸ் ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. நான் ஒயிட் சுகர் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஸோ நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன். கோ ஹெட் வித் எனிபடி. ஏன்னா காமெண்ட்ஸ்ல வந்து எதுக்கு நீ ஒயிட் சர்க்கரை யூஸ் பண்ற, எப்படி நீ யூஸ் பண்ணலாம், அது கெடுதி உனக்கு தெரியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட்னஸ் இஸ் கெடுதி தான் அல்டிமேட்லி, பட் எனி திங் இன் மாடரேஷன் இஸ் ஃபைன். ஸோ ரொம்ப நம்ம வந்து கன்சியூம் பண்ற எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு இது கெடுதி அது கெடுதி அப்படின்ட்டு சின்ன சின்ன பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப்பை விட்டு கொடுக்க வேண்டாம். எப்போவோ ஒரு வாட்டி தானே, தினைக்குமா என்ன குடிக்க போகிறோம், சக்கரை போட்டே குடிங்க, தப்பு இல்லை. ஸோ பால், சக்கரை, ப்ரீமிக்ஸ், அம்புட்டு தான். அவங்கள கொதிக்க வச்சா நம்மளோட டண்டாய் மில்க் ரெடி. இவனை நான் 3 பங்கு போட போகிறேன், ஒன்லி பிகாஸ் இட்ஸ் ஹோலி. ஜஸ்ட் ஸ்கிப் ஆடிங் கலர்ஸ், டோட்டலி நோ ப்ராப்ளம். அண்ட் நான் வந்து ஃபுட் கிரேட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃபுட் கிரேட் ஜெல் கலர்ஸ் இல்லை, இவங்க வந்து ஃபுட் கிரேட் ஜெல் கலர்ஸ். இவங்க உங்ககிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம். பீட்ரூட் பியூரே, கேரட் பியூரே, ஸ்பினாச் பியூரே, ஸ்பினாச்னா கீரை, இவங்களோட எந்த பியூரே வேணா நீங்க ட்ரிப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டு பிரிங் த கலர். பட் த ப்ராப்ளம் இஸ் ஃப்ளேவர் மாறுவான். ஸோ ஒரு வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லெட் சாஃப்ரான் பி. நீங்க வடிகட்டலையாக்கா, திரி திரியா இருக்குக்கா அப்படின்னா இல்லை, பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே சாப்பிட தானே போகிறோம். எப்படி சாப்பிட்டா என்ன இல்லையா, உட்காந்துட்டார் அவர். ரைட், வரேன் வரேன், சுடுறான்டாடி தெரியறானா. ஒரு I'm just gonna add about 2 drops. थोड़ा बड़ा ड्रॉप हो गया, चलेगा. फिर एक ड्रॉप पिंक, होली की पंडा थोड़ा थोड़ा हिंदी. 2 ड्रॉप पिंक, 2 ड्रॉप ப்ளூ ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அழகாக இருக்கிறான், பியூட்டிஃபுல். ஹோலி ஃபீலிங் வரானா? ஓ பை த வே, நீங்கள் ஹோலி விளையாடுவீங்களா? அப்படி விளையாடுவீங்கன்னா இந்த வருஷம் எங்கே போய் விளையாட போறீங்க சொல்லுங்க. பிகாஸ் நானும் என்னோட ஹோலி பார்ட்டி போகிறதுக்காக கீழே வைக்கணுமாடா, வாயை திறந்து சொல்கிறா. நான் இங்கே பார்ப்பேனா உன்னை பார்ப்பேனா, அன்னைக்கிலையாடா நான். ஓகே, நானும் ஹோலி பார்ட்டி போகலான்னு இருக்கேன். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ஏதாச்சும் ஐடியா கொடுங்க, ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ probably join you guys and meet you there. Blue blue, pink and saffron. அழகா இருப்பாங்க இந்த கலர் காம்பினேஷனே. நம்ம கிட்ட இங்க ஒரு கலர் பேலட் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, அதனால அவங்க சொன்னா நம்ம பிளைண்டா அந்த கலர்ஸை நம்பி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி gives some holy vibes. இவங்க கலர் கலரா பார்க்கும்போது I'll show you. Wait, isha blue, isha pink and isha saffron. குச்சேசாண்டா தம்பி, குச்சேசேதான். So this is the stammering problem I told you about me. நான் just கொஞ்சம் கொஞ்சமா இப்போ துளியுண்டு பிங்க் கலர். Take one. So Thanks for that. ஓ ஆக்சுவலி செம்ம ப்ரிட்டியாக இருக்காங்க, லேயராக இல்லைன்னா கூட. இவன் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் entremet molds. Entremets are French style desserts. லாஸ்ட் வேலண்டைன்ஸ் டேக்கு இவனை வச்சு நான் ஒரு டெசர்ட் பண்ணிடுவேன். ஹி வாஸ் அ சூப்பர் ஹிட். ஞாபகம் இருக்காடா? சிரிக்கிற. Correct. Okay, I'm just adding whatever we have baki.
இவங்கள நம்ம வந்து அப் டு 6 to 8 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கழிக்காம டு. பட் ஃபார் நவ் லெட்ஸ் ஃப்ரீஸ் இன் அண்ட் ஐம் கோனா see you tomorrow. கிளாக்கை டிக் 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 அப்படின்னு போட்டுட்டு கண்டினியூட்டியாக பார்க்கலாம். And let's wait for the beautiful summer box. Okay. நான் ஃப்ரீசருக்கு போகிறேன். டடன் 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 டடன். இட்ஸ் த சொக்கா சேஞ்ச் அண்ட் எவ்ரி திங் பிகாஸ் நம்மளோட குச்சி ஐஸ் ஃபெலோ செட் ஆயிட்டாப்ல 6 hours மினிமம் செட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம ஓவர் நைட் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் த ஃபைனல் ரிவீல். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக இவங்கள டிமோல்டு பண்ண வேண்டியதுதான். பார்த்தீங்களா, பட்டூசே மாதிரி வரான். ஓ கியூட்டி, சூப்பர், பியூட்டிஃபுல்லாக வருவாங்க. நம்ம கரெக்டான மோல்டில் செட் பண்ணிட்டோம்னா அழகி. ஓகே, மெயினாக இவர் தானே. ஓ தெரியுறானா, கியூட்டு, செம்ம கியூட்டாக இருக்கிறான். நம்ம எடுத்துடலாம். இதை விட இந்த ஹோலிக்கு ஸ்பெஷலா என்ன வேணும் சொல்லுங்க? அழகி குச்சி இப்படி வச்சிருக்கிறேன்னா ஒரு சைடா பாவம் அந்த குச்சி ஃபீல் பண்ணுவோப்ல. ஓகே, பியூட்டிஃபுல். ஓகே, நீங்க எப்போ சாப்பிட போறீங்களோ அப்போக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இவனை வெளியில எடுத்தா மாத்திரம் போறோம். பிகாஸ் ஹீல் ஸ்டார்ட் மெல்டிங் சீக்கிரமா. ரைட்டா? அதோ இன்னும் ஒரு ஹார்ட் எடுக்கலாமா? அழகிய இந்த மேரிமி அழகிய ஃபீலிங் தான் எனக்கு. ரைட்டா? ஸோ தட்ஸ் ஹவ் பியூட்டிஃபுல் தே ஆர். இவன் வந்து நம்ம டண்டாய் ப்ரீமிக்ஸில் பண்ண டண்டாய் மில்க். ஸோ நீங்கள் ப்ரீமிக்ஸ் பண்ண பாப்சிகல்ஸ் பண்ணுன்ற கம்பல்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் தான். இவனை பண்ணுறதுக்கு நம்ம பாப்சிகல்ஸ் பண்ண அதே ப்ராசஸ் தான். கண்டென்ஸ்ட் மில்க் பதிலாக நீங்கள் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அம்புட்டு தான். கொதிக்க விட்டுட்டு நல்ல ஒரு பாத்திரத்தில் விட்டு சில் பண்ண விட்டு நல்லா கோல்டாக குடிச்சு பாருங்க. அட்டோ சம்மருக்கு வேற மாதிரி இருப்பான். அம்புட்டுதான் தலைவா ரெட்டி. இன்னும் நீங்க ஹோலிக்கு மாத்திரம் தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, ஜெனரலாவே ஒரு டக்கரான சம்மர் ரெசிபி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tutuba Boy from Kirti.